Scientific Industries, manufacturer of laboratory instrument, வலசரவாக்கம், சென்னை. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. வல்லுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நன்றாக இருக்கிறேன் சார். நேற்று கோவைக்கு வந்த பிரதமர் மோடி அவர்கள் பீகாரில் அடித்த காற்று தமிழகத்திலும் அடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயத்தை? அது அவருடைய ஆசை, அது பிரதமரின் ஆசை. ஆசை வெட்க மரியாதது என்பார்கள், அது பிரதமருக்கும் பொருந்தும். அது அவங்களோட உரிமை, அதை நம்ம குறை சொல்ல முடியாது. அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு தான் எல்லா கட்சிகளுமே அரசியலில் இருக்காங்க. இந்த துண்டை சுழட்டி காமிப்பார் பிரதமர் மோடி. அந்த பீகார் தேர்தல் முடிவுகள் அன்று ஒவ்வொரு மாநில தேர்தல் வெற்றி பிறகும் இரவு 7 மணிக்கு டெல்லியில் பிஜேபி தலைமை அலுவலகத்துக்கு மோடி வருவார். மலர்கள் அவர் மீது தூவப்படும். அவர் ஏதாவது பேசுவார். இந்த முறை பேசுகிறத தாண்டி அவரோட ஒரு பிஹேவியர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த துண்டை சுற்றி அப்படி காமிப்பார். அதை நேற்று ஒரு விவசாயி கோவையில் செய்தாரோ அல்லது செய்ய வைக்கப்பட்டார் என்பது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அதை பார்த்து தான் மோடி சொல்கிறாரு, பீகார் காற்று தமிழகத்திலும் வீச தொடங்கி விட்டது அப்படின்னு சொல்கிறார். அதுலேருந்து புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, பீகார் தேர்தல் அவர்களுக்கு ரொம்ப ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்குது. ஓகே. ஆனால் அந்த தேர்தல் முடிவுகள் அன்னைக்கு மாலையில் டெல்லியில் அவர் பேசும்போது அவர் சொன்னது அடுத்தது மேற்கு வங்கம் அப்படின்னு தான் சொன்னார் வழியாக தமிழகம்னு சொல்லலை. தமிழகம், கேரளம், மேற்கு வங்கம், அஸ்ஸாம், புதுச்சேரி 5 மாநிலங்கள் தேர்தலுக்கு போகுது. புதுச்சேரியில், அஸ்ஸாமில் அவங்க கவர்மெண்ட் இருக்குது. தமிழகம், கேரளம், மேற்கு வங்கத்தில் எதிர்க்கட்சிகள் ஆளுகிறார்கள். பிரதமர் பேசும்பொழுது தமிழகத்தை குறை சொல்லலை. தமிழகத்தை சொல்லலை, நாங்கள் அடுத்து தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்போம் பிரதமர் வாயிலேருந்து வரல. அவர் மோடி சொன்னது மேற்கு வங்கத்தில் தான் நாங்கள் அடுத்து எங்களுடைய இலக்கு மேற்கு வங்கம்னாரு. நேற்றைக்கு பீகார் காற்று இங்கே அடிக்கிறதுன்னு ஒரு மென்மையாக தான் சொல்லியிருக்காரு. உறுதியாக அவரே மேற்கு வங்கத்தை கைப்பற்றுவது போது தமிழ்நாட்டை கைப்பற்றுவோம், தமிழகத்தில் ஆட்சி அமைப்போம், 26இல் பீகாரை கைப்பற்றியது தக்க வைத்தது போல தமிழகத்தை கைப்பற்றுவோம்லாம் ஒரு வாயிலேருந்து வரல. அந்த அளவில் அவங்களுக்கே அது ஒரு டவுட்ஃபுல் தான்றதை சொல்கிறாங்க. மேற்கு வங்கத்தை பற்றி பேசும்போது நம்பிக்கையுடன் பேசியது போல தமிழகத்தை பற்றி அவர்களால் பேச முடியவில்லை என்பதுதான் உண்மை. ஓகே சார். ஆனாலும் பீகார் எலெக்ஷனோட ரிசல்ட் தமிழ்நாட்டில் பிரதிபலிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுகிறாங்க. தம்பி, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அது எல்லாருமே தப்பாக பேசுகிறாங்க. பீகார் எலெக்ஷன் தமிழ்நாட்டில் எதிரொலிச்சுன்னா திமுக ஜெயிக்குதுன்னு அர்த்தம். பீகார் எலெக்ஷனோட ரிசல்ட் என்ன, செய்தி என்ன? இன்கம்பன்ட் கவர்மெண்ட் ஆங்கிலத்தில் சொல்கிறேன்னா, அதிகாரத்தில் இருக்கிற, ஆட்சியில் இருக்கிற ஒரு அரசு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அதான் அதோட ரிசல்ட்டு. ஓகே. பீகார் தேர்தல் முடிவுகள் தமிழகத்தில் எதிரொலிக்கும்னு பிஜேபிக்காரர்கள், அதிமுககாரர்கள் சொல்லுவது சொந்த செலவில் சூனியம் வைத்துக் கொள்கிறார்கள். சேம் சைடு கோல் போடுறாங்க. பீகார் தேர்தல் முடிவுகள் தமிழகத்தில் எதிரொலித்தார் நண்பர்களே, அதிமுக நண்பர்களே, பாஜக நண்பர்களே, நீங்கள் உங்கள் தலையில் நீங்களே சொந்த செலவில் சூனியம் வைத்துக் கொள்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஏனெனில் பீகார் தேர்தலோட முடிவுகள் சொல்லக்கூடிய செய்தி, ஆங்கிலத்தில் சொல்லுவது மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்போ தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி மறுபடியும் ஜெயிக்க போகுது நீங்கள் சொல்கிறீங்க, அதானே? அப்படித்தானே அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் பீகாரில் எதிர்கட்சியாக இருந்து ஆட்சியை கைப்பற்றிருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம்னு சொல்கிறதையும் தமிழ்நாட்டில் எதிரொலிக்குன்றதுக்கும் ஒரு லாஜிக்கலி ஒரு அர்த்தம் உண்டு, தர்க்கவியல் ரீதியாக. மாறா நீங்கள் பீகார் தேர்தல் முடிவுகள் தமிழகத்தில் எதிரொலிக்கணும், அதோட அர்த்தம் இதுதான். என்னது? திமுக மறுபடியும் ஆட்சி வரப்போகுதுன்றதும். ஓகே சார். ஏன் நம்ம இந்த கோணத்தில் பார்க்கக்கூடாது? இஸ்லாமிய வாக்குகளை பிரசாந்த் கிஷோர் பிரித்ததுனால ஆர்ஜேடியால் பெரும்பான்மையான சீட்டுகளை பெற முடியலை. அதே போல் விஜய் இப்போ இங்கே வாக்குகளை பிரிக்க போகிறாரு, திமுகவோட வாக்குகளை. அதிமுக ப்ளஸ் பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் கிடையாது. சித்மோ சொல்கிறேன், பீகார் தேர்தல் முடிவுகள் இங்கே எதிரொலிக்குன்னா அதோட அர்த்தம் அதிகாரத்தில் இருந்த கட்சி ஆட்சியை தக்க வைத்து கொண்டது. அதுதான் லாஜிக்கு, அதுதான் அதில் உண்மை. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த உதாரணத்தை சொல்லாதீங்க. அப்படின்னா அந்த உதாரணத்தை சொல்கிறது மூலம் உங்களுக்கு நீங்களே ஆப்போ வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுதான் சேம் சைடு கோல். இப்போ பீகார் முடிவுகள் பார்த்து திமுக பாடம் கற்றுக்கலாம்ல. 10,000 ரூபாய் பீகாரில் பெண்களுக்கு கொடுத்தாங்கல்ல, 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி நீங்கள் தொழில் தொடங்கலாம். தேர்தல் முடிஞ்சோன்னா உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் கொடுப்போம், 10,000 ரூபாய் அட்வான்ஸ். மிச்சம் இருக்க 1,90,000 ரூபாய்க்கு நீங்கள் சிறு தொழில் தொடங்குறதுக்கு ஏதாவது ஒரு செயல் திட்டத்தை கொடுத்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, இறால் வளர்ப்பு, தையல் வேலை, தேனி வளர்ப்பு, இந்த மாதிரி 1000 தொழில் இருக்குது, சுய தொழில். அது செய்கிறதுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் 1,90,000, 2 லட்சம் 10,000 ரூபாய் அட்வான்ஸ் போக 1,90,000 கொடுப்போம். உங்களுக்கு தொழிலே தொடங்க விருப்பம் இல்லை உங்களுக்குன்னா பரவாயில்ல, 10,000 ரூபாய் வச்சுக்கொண்டோம். உலகத்தில் எங்கேயாவது இந்த மாதிரி ஒன்று உண்டா?
இது அப்பட்டமான கையூட்டு, அரசாங்கமே கொடுத்த கையூட்டு. 10,000 ரூபாய். முதல்ல 75 லட்சம் பெண்கள், அப்புறம் 50 லட்சம் பெண்கள் கூட 1.25 கோடி பெண்களுக்கு குடும்பத்தில் ஒருத்தருக்கு போயிருக்கு. அதுதான் அந்த வெற்றிக்கு முக்கிய காரணம், மறந்துடாதீங்க. வேறு எவ்வளோ நலத்திட்டங்கள் இருந்தாலும் கடைசி நேரத்தில் இதுதான் கை கொடுத்துருக்கு. ஒரு குடும்பத்தில் மினிமம் 3 ஓட்டுனா கூட 3.25 கோடி. பெண் வாக்காளர்கள் 71% பேர் வாக்களிச்சிருக்காங்க. கடந்த முறை அது 59% பெண்கள் தான் வாக்களித்தாங்க. எதனால்? 10,000 ரூபாய் டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர், வங்கி கணக்கில் 10,000 ரூபாய் போய் விழுதுங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கீமை ஸ்டாலின் கொண்டு வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஏன் கொண்டு வரக்கூடாதா? நீ கொண்டு வரும்போது அவர் கொண்டு வரக்கூடாதா? இருக்கவே இருக்குது மகளிர் உரிமை தொகை. ஆமாம். அது நாங்கள் 21 தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொன்னோம்? அனைத்து மகளிருக்குன்னா அப்புறம் வந்து தகுதியானவங்களுக்குன்னு ஓகே 1 கோடி பேர் கொடுக்குறோம். முதல் நாள்லேருந்து நாங்கள் கொடுக்கல. நாங்கள் ஆட்சிக்கு வந்து முதல் 27 மாதங்கள் அதை கொடுக்கல. சரி. இப்போ நிலுவைத் தொகை 27 மாதம் இருக்குது. அதில் ஒரு 10 மாத தொகையை 10,000 ரூபாய் 1 கோடி பெண்களுக்கு கொடுக்குறோம், பொங்கலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம்னு ஒரு திட்டத்தை ஸ்டாலின் கொண்டு வராருன்னு வச்சுக்கோங்க. அதுவாது வந்து நீ வந்து தொழில் தொடங்குறதுக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்கணும், வெங்காயம் கொடுக்கணும், கொடுக்கலன்னா வச்சுக்கோ, இது குல்மா வேலைலாம் நீங்கள் பண்ணுறீங்க, தில்லாலங்கடி வேலைலாம். இங்கே அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறோம். நாங்கள் தகுதி உள்ள பெண்களுக்குன்னா அப்புறம் அதில் நாங்களே வரைமுறைகளை வச்சோம். ஆனால் முதல் 27 மாதம் எங்களால் கொடுக்க முடியல. 21 மேலே அதிகாரத்துக்கு வந்து 23 செப்டம்பரில் தான் கொடுக்க ஆரம்பித்தோம். 27 மாதம் நிலுவைத் தொகை இருக்குது. அதில் ஒரு 10 மாதத்தை வாங்கிக்கோங்க, மிச்சம் இருக்க 17 மாதத்தை அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தோன்னு அட்ஜஸ்ட் பண்ணுறோன்னு ஏதோ ஒரு கதையை சொல்லி 1 கோடி பெண்களுக்கு நீ 10,000 ரூபாய் கொடுத்தல, நான் 10,000 ரூபாய் கொடுக்குறேன் 1 கோடி பெண்களுக்கு. அதுதான் பீகார் மாடல். என்ன கசகுதா பெண்களுக்கு, வாக்காளர்களுக்கு? இல்லை அதை எதை வச்சு பிஜேபியும் அதிமுகவும் எதிர்க்க முடியும்? ஏன் ஸ்டாலின் அதை செய்யக்கூடாது? என்ன தப்பு செஞ்சா? இதுதான் பீகார் மாடல். இந்த 10,000 ரூபாய் பெண்களுக்கு தேர்தலுக்கு முதல் நாள் வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண இந்த ஒரு தவறான முன்னுதாரணத்தை பீகாரில் நிதிஷ்குமார் அரசு மோடியோட கைகோத்து செஞ்சுருக்கு. இது பல மாநிலங்களில் மிகப்பெரிய வினையாக வந்து முடிய போகுது. தமிழ்நாட்டில் திமுக, மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி, கேரளத்தில் நம்முடைய பினராயி விஜயன், அசாமில் வந்து ஹிமந்த் பிஸ்வாஸ், இவங்க எல்லாருமே அவங்கவுங்க லெவலில் அதை செய்யலாம். அடுத்து ஒரு தேர்தல்களில் 27 யூபியில் அவங்க செய்யலாம். ஒவ்வொரு மாநிலமும் இதை செய்வதற்கான முன்னுதாரணத்தை பீகார் தேர்தல் காட்டிவிட்டது. அப்போ நீங்கள் செஞ்சால் அது சரி, மற்றவங்க செஞ்சால் தவறா? ஓகே சார். இப்போது பிரதமர் பேசின வார்த்தையும் அதே போல தான் நம்ம எடுத்துக்கலாங்களா? பீகாருடைய காற்று இங்கே வீச, அவர் சொல்கிறது நாங்கள் ஜெயிப்போன்றாரு. நான் சொல்கிறது பீகார் காற்று வீசுதுன்னா தமிழ்நாடு திமுக ஜெயிக்கும்னு அர்த்தம். ஓகே. விஷயம் தெரியாமலே மோடியிலேருந்து பிஜேபிக்காரர்கள் அதிமுக எடப்பாடி வரைக்கும் எல்லாரும் பேசினிருக்காங்க. ஓகே ஓகே சார். இப்போது கோவைக்கு வந்த பிரதமர் அவர்களிடத்தில் நம்முடைய முதல்வர் கோரிக்கையாக மெட்ரோ ப்ராஜெக்ட், மதுரை கோயம்புத்தூர் மெட்ரோ ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருந்தாரு. நிராகரித்த பிரதமர் அதை வந்து யார் தடுத்தாலும் அதை நாங்கள் செஞ்சு காட்டுவோம்னு சொல்கிற ஸ்டாலின் என்ன சொல்ல நினைக்கிறாங்க அந்த விஷயத்தில்? இல்லைங்க, சென்னை மெட்ரோக்கே அவங்க போராடி தான் நிதியை வாங்கினாங்க. ஆமாம். 26 ஒருவேளை திமுக ஜெயிச்சதுன்னா அவங்க எப்படியோ போராடி அந்த மெட்ரோவை கொண்டு வருவாங்க. அதுக்கு அந்த சாமர்த்தியம்லாம் அவங்களுக்கு உண்டு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் மதுரை, கோவை நகரங்களுக்கு மெட்ரோ தேவையில்லைங்க. அந்த நகரங்களுக்கு வந்து அது வந்து மக்களுக்கு இடையூறு தான் ஏற்படுத்தும். ஏன்னா பெரிய நகரங்களுக்கு தான் அது மெட்ரோ தேவை. நீங்கள் அந்த ப்ராஜெக்டே 4லேருந்து 5 வருஷம் இழுப்புங்க, மக்களுக்கு படக்கூடிய துயரங்கள். அதற்கு பிறகு வந்து அது எந்த அளவுக்கு தேவைன்றது ஒன்று இருக்குது. இப்போ கோவை மாதிரியான நகரங்களுக்கு நீண்ட சாலை வசதிகள் ஏற்கனவே இருக்குது. அதை அதிகப்படுத்தி தரமான சாலைகளை போட்டு பேருந்துகளை கூட விட்டாலே போதும். கோவை மாதிரியான, என்னுடைய தனிப்பட்ட கருத்து, கோவை, மதுரை போன்ற நகரங்களுக்கு மெட்ரோ தேவையில்லை. எனவே அது ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக திமுகவுக்கு மாறிடுச்சு. இப்போ வந்து மத்திய அரசு அதை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அதில் சில கிளாரிஃபிகேஷன் தான் கேட்டிருக்கோன்னு பிஜேபியில் சில பேர் சொல்கிறாங்க. முதலமைச்சர் என்ன சொல்கிறார், நாங்கள் எப்படியாவது இந்த திட்டத்தை கொண்டு வருவோன்றார். 26 ஜெயிச்சாங்கன்னா இவங்க எப்படியாவது கொண்டு வந்துருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அதை செய்வாங்க அவங்க. அந்த சாமர்த்தியம்லாம் திமுக உண்டு. ஓகே சார். கான்செப்டாக நான் சொல்கிறது, மதுரை மற்றும் கோவை போன்ற நகரங்களுக்கு மெட்ரோ திட்டங்கள் தேவையில்லை. அந்த செலவில் நீங்கள் சாலை வசதிகளை பெருத்துப்படுத்தி பேருந்துகளோட எண்ணிக்கையை அதிகரிச்சிக்கினாலே போதும். பட் அது யாரும் கேட்குறதே இல்லை. ஏன்னா மெட்ரோ திட்டங்களை கொண்டு வரும்போது அதில் வேறு சிலருக்கு கிடைக்கக்கூடிய சில லாபங்கள் இருக்குது. ஓகே. அது என்னன்றதை தெரிஞ்சால் அந்த திட்டத்தை கொண்டு வரணும்னு உறுதியாக இருப்பவர்கள் அவர்களுடைய உயர்ந்த எண்ணங்களை பற்றி நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே அவங்க அதை அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. அதில் எனக்கு சந்தேகம் இல்லை. கோயில் நகரம், அது இல்லாமல் மதுரை வந்து கோயில் நகரம், கோவை வந்து தொழில்நுட்பங்களின் நகரம். அதனால் வந்து அதை கொண்டு வந்தே தீரணும். பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் சின்ன சின்ன நகரங்களுக்கெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. இந்த நகரங்களுக்கே தேவையில்லை. அது நான் அதை தான் சொல்ல வரேன். சிறிய நகரங்களுக்கு மெட்ரோ, இப்போ புல்லட் ரயில் கொண்டு வராருங்க மோடி. அது என்ன பிரயோஜனங்க? 1,00,000 கோடின்றாங்க. அவ்வளோ சீக்கிரம் போய் நின்று கிழிக்க போகிறேன். நாங்கள் 6 மணி நேரம் பயணத்தை 4 மணி நேரமாக போகிறதால என்ன லாபம்? ஜப்பான் மாதிரியான நகரங்களில் அது வேறு தேவைகள் அவங்களுக்கு இருக்குது. இந்தியா மாதிரியான நாடுகளுக்கு வந்து புல்லட் ட்ரெயின் போன்றவை தேவையே கிடையாது. எனவே அதை தான் அவங்க செய்கிறாங்க. அவங்க அதை செய்கிறாங்கன்னா இவங்க மெட்ரோவை செய்கிறாங்க. இப்போ
20 லட்சம் மக்கள் தொகை கீழே இருக்குன்னா இவங்க உதாரணத்துக்கு சூரத் மற்றும் சில நகரங்களை கொண்டு வராங்க. நான் என்ன சொல்றேன், அங்கேயும் தேவையில்லை. உண்மையிலேயே கோவைக்கும் மதுரைக்கும் புல்லட் ட்ரெயின் இது மெட்ரோ ரயில் தேவையே இல்லைங்க. அது சென்னைக்கு தேவை. ஏன்னா எவர் எக்ஸ்பாண்டிங். கோவை மதுரை மாதிரியான நகரங்களுக்கு இன்னொன்றுங்க, அந்த ப்ராசஸ் இருக்குது பாருங்கள். 5 வருஷம் 6 வருஷம் ரோடெல்லாம் நோண்டி போட்டுருவோம். அதுவும் மதுரையிலையும் குறிப்பாக மதுரையில் வந்து நிறைய வீடுகள் வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் எல்லாம் காலி பண்ண வேண்டி இருக்குன்றாங்க. அப்போ அது என்ன பண்ணுவாங்க, 3 டைம்ஸ் காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. அதன் மூலமாக அந்த திட்டத்துக்கான செலவு அதிகரிக்கும். ரொம்ப குறுகலான இடங்கள் மதுரை உங்களுக்கு தெரியும், தெருக்களெல்லாம் ரொம்ப குறுகலானது. ஸோ என்னுடைய கருத்து வந்து மேபி ஐம் ராங். என்னுடைய கருத்து மதுரை கோவை போன்ற நகரங்களுக்கு புல்லட் இது மெட்ரோ ரயில் திட்டம் தேவையில்லை. ஆனால் அரசு திமுக அரசு அதில் உறுதியாக இருக்குது. இவங்க இப்போதைக்கு நிராகரிச்சிருக்காங்க. நிரந்தரமாக நிராகரிச்சாங்களான்னு தெரியாது. அதை எப்படியாவது செயல்படுத்தணும்னு ஸ்டாலின் முதலமைச்சர் சொல்கிறாரு. 26 ஜெயிச்சாங்கன்னா இவங்க எப்படியாவது கொண்டு வருவாங்க. அது அந்த வல்லமை அவங்களுக்கு இருக்குது. மாநில அரசு நினச்சாங்கன்னா நிதி திரட்டல்கள் மூலமாக அதை கொண்டு வர முடியும். எனவே அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. வந்தாலும் வராட்டியும் தமிழ்நாட்டோட பொருளாதாரம் ஒன்றும் அதில் பெரிய அளவில் உயரப்போவதோ அல்லது தாழப்போவதோ கிடையாது. ஓகே, தொடர்ந்து நிதி எதுக்கு கேட்டாலும் கொடுக்காம வஞ்சிக்கிறது மத்திய அரசுன்னு சொல்ல. கல்விக்கும் கொடுக்க மாட்டாங்க, போக்குவரத்துக்கும் கொடுக்க மாட்டாங்க, மற்றபடி இந்த விஷயங்களுக்கும் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் குற்றம் சாட்டுறாரு. இது தேர்தல் அரசியலில் பாதிக்குமா? அது கண்டிப்பாக உண்மையான குற்றச்சாட்டு. எந்த அளவு பாதிக்குன்றது மக்கள் தான் முடிவு பண்ணணும். அந்த குற்றச்சாட்டு உண்மையானது. எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் வந்து வஞ்சிக்கப்படுகின்றன என்ற குற்றச்சாட்டு 100% உண்மைதான். ஓகே சார். பட் அது எந்த அளவுக்கு பாதிக்குன்றத, ஏன்னா இந்த அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய உணர்வுகள் வந்து இவங்க எப்பயுமே இதையே புலம்பிக்கிட்டு இருக்காங்கிற எண்ணத்தை மக்கள் மனதில் ஏற்படுத்தும் போது அதற்கான முழு பலனை, அது வாக்குகளாக அறுவடை ஆகுமான்னு நீங்கள் கேட்குறீங்க. அது தேர்தலில் தான் தெரியும். இப்போ அதை பற்றி எதுவும் நம்ம ஹேஷியங்கள் சொல்ல முடியாது. ஓகே சார். சார், பீகார் எலெக்ஷனுக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய வந்து எஸ்ஐஆர் விவகாரம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே விவகாரத்தை தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியிலேருந்து சில எதிர்க்கட்சிகள் வந்து எதிர்த்துட்டு வராங்க. அதிமுக அதை ஆதரிக்குது. எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது? பீகார் போல தாக்கத்தை ஏற்படுத்துமா? இல்லைங்க, இப்போ எஸ்ஐஆரில் வந்து ப்ராப்பர் ட்ரைனிங் பிஎல்ஓஸ் கொடுக்காம கொண்டு வந்து விட்ருக்காங்கங்க. அதாங்க பெரிய பிரச்சனை. சரி, எஸ்ஐஆர் என்பது காலத்தின் கட்டாயம். அதை செய்கிற முறை தான் தப்பு. ஒரு ஆண்டு காலம் செய்ய வேண்டியதை 1 மாதத்தில் செய்கிறாங்க. குறைஞ்சது 6 மாதமாவது இருக்கணும். 2வது பிஎல்ஓஸுங்களுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்கல. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, பெருநகரங்களை தாண்டி கிராமங்களில் சிறுநகரங்கள்லாம் எஸ்ஐஆர் வந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். சொல்கிறாங்க. நேற்று ஒரு நண்பர் ராமநாதபுரத்தில் இருக்கவர், மீடியாவில் தான் இருக்கார், சென்னையில். அவர் சொன்னார், சார் எங்கள் ஊர்லலாம் பிரமாதமாக இருக்குது. கிராமத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிராமங்கள் இருக்கக்கூடிய இடம். அது வந்து பிஎல்ஓ வந்தாங்க. உள்ளூர் அரசியல் கட்சி தலைவர்கள் கிராம சபை கூட்டம் மாதிரி அதை நடத்தினாங்க. அங்கே வந்து இளைஞர்களுக்கு வந்து ஒரு 30 நிமிஷமோ 1 மணி நேரமோ எப்படி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுன்றதை அவங்க ட்ரைனிங் கொடுத்தாங்க. 1 hour மேக்ஸிமம். அவர்கள் உதவியுடன் ஒவ்வொரு தெருக்கள்லையும் வந்து சேர் போட்டு உட்காந்து மக்களுக்கு வந்து உதவி செய்கிறாங்க, எப்படி ஃபில்அப் பண்ணணும் என்னென்னு. அது காலம் 2 and 3 வந்து 2002 and 5 இருக்கக்கூடிய எஸ்ஐஆரை அந்த ஆன்லைனில் போட்டு எடுத்து அதை ஹெல்ப் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லாவே நடக்குது அப்படின்றாங்க. சிறு கிராமங்கள்லையும் சிறுநகரங்கள்லையும். பெரிய நகரங்களில் ஒரு தொய்வு காணப்படுது. என்னென்னா பிஎல்ஓஸ்க்கு ட்ரைனிங் இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ பிஎல்ஓ முதல் காலத்தை ஃபில்அப் பண்ணால் போது 2-3 தேவையில்லைனாங்க. அப்படி போடாமட்டினா உனக்கு 2வது காலத்தில் நீங்கள் ஃபில்அப் பண்ணணும் மினிமம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சிக்கல் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இன்னொன்று, நகர்ப்புறத்தில் இருக்க அவசர வாழ்க்கையில் வேலைக்கு ஓடுறான், அது ஃபார்ம் எடுத்துகிட்டு போய் ஃபில்அப் பண்ணுறது எதுவுமே கிடையாது. இப்போ டிசம்பர் 9 லிஸ்ட்டு போடும்போது பார்த்துட்டு பேர் இல்லைன்னா அதுக்கப்புறம் 1 மாதம் டைம் இருக்குது. அப்போ மெனக்கடணும். அப்பயும் மெனக்கடலைன்னா போலிங் டே அன்றைக்கி நீ எல்லா டாக்குமெண்ட் எடுத்து போய் தெருத்தடவை சுற்றுவேன், ஓட்டு இருக்காது. ஸோ இந்த எஸ்ஐஆர் வந்து தமிழ்நாட்டில் சுப்ரீம் கோர்ட் ஸ்டே கொடுக்க மாட்டேன்ட்டான். எஸ்ஐஆர் நடந்தே தீரும். இப்போ கிராமங்களில் நகர்ப்புறங்களில் நல்லா தான் அது செயல்படுதுன்றாங்க. சிட்டியை பொறுத்த வரைக்கும் தான் அந்த தொய்வு இருக்குது. மக்களும் ஒத்துழைக்கணும். அது கவர்மெண்ட்டை வந்து தப்பு. எலெக்ஷன் கமிஷன் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்காங்கன்றது உண்மை தான். கடந்த காலங்களில் எலெக்ஷன் கமிஷனோட அணுகுமுறை டிஎன் செஷன் காலத்துலேருந்து எவ்வளோ வாக்காளர் பட்டியலை சேர்க்கணும், ஓட்டிங் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ இருக்க எலெக்ஷன் கமிஷன் எவ்வளோ பேர் லிஸ்ட்லேருந்து அடிக்கணுமோ அடிச்சு தூக்கி போட்டுருணும், ஓட்டிங் பர்சன்டேஜை குறைக்கணுன்ற உயர்ந்த நோக்கத்தில் இருக்காங்க. இல்லாட்டி ஒரு சிம்பிள் கொஸ்டின்ஸ் தாங்க. அந்த ஃப்ரேம் பண்ண வேர்ட்ஸ், அந்த ஃபார்மேட்டு தான் வந்து சிக்கலாக இருக்குது. சாதாரண இதுதான் அது. முதல் இது ஓகே. 2002, 5 வரும்போது அப்பா பேர் அம்மா பேர் அந்த டாக்குமெண்ட்டை எதுக்கு நான் ஃபில்அப் பண்ணேன்? அது என்ஆர்சிக்கு ஒரு பேக் டோரில் வருது. குடியுரிமை சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்கான புழக்கடை வரியாக தான் இந்த அரசு இதை செய்யுது. ஆனால் வேறு வழி இல்லை, நீ அதை ஒத்துட்டு தான் ஆகணும். இப்போ எஸ்ஆரை புறக்கணிச்சுட்டு நீ எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்க முடியாது, எலெக்ஷன் நடக்காது, உன் பேர் இருக்காது. நான் எஸ்ஆரை புறக்கணிச்சுட்டு ஆனால் உன் பேர் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்காது, நீ ஓட்டுரிமை இழந்துருவேன். ஓட்டுரிமை இழந்துட்டேன்றது என்ன அர்த்தம்? உனக்கு ஒரு குடிமகனாக இருக்கிறதுக்கான தகுதியே உனக்கு இல்லை இல்லையா? சோத்தாலிட்ஸை பிண்டமாக இருக்கும். ஓட்டுரிமை தான் உன்னோட
முக்கியமான உரிமை. ஓகே. அது அடிப்படை உரிமையாக அரசியலமைப்பு சாசனத்தில் சொல்லலை. ஆனால் நடைமுறையில் அதுதான் உன்னோட அடிப்படை. அது இல்லைனா உனக்கு எதுவுமே கிடையாது. ஒரு மனிதன் ஒரு ஓட்டு, படித்தவன் படிக்காதவன். ரத்தன் டாட்டாக்கும் ஒரு ஓட்டு தான், ரோட்டில் ஆட்டோ ஓட்டுறவனுக்கு ஒரு ஓட்டு தான் இல்லையா? மோடிக்கும் ஒரு ஓட்டு தான், ரிச்சாக்காரனுக்கு ஒரு ஓட்டு தான் இல்லையா? அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு மனிதன் ஒரு ஓட்டு, படித்தவன் படிக்காதவன், சொத்து இருக்கவன் இல்லாதவன் எல்லாருக்கும். ஆமாம். ஆகவே இது எஸ்ஐஆர் பிடிக்குதோ பிடிக்கலையோ, அதில் 1000 குறைகள் இருந்தாலும் முண்டி அடிச்சுட்டு போயாவது பேரை ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்த்துறது நல்லது வாக்காளர்களுக்கு. குறை சொல்லிட்டு இருக்கிறதால நஷ்டம் உங்களுக்கு தான், அதை புரிஞ்சுக்கணும். ஓகே சார், மக்களுக்கு மட்டுமே இது பாதிப்பை ஏற்படுத்தலை, அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமே பாதிப்பை ஏற்படுத்தலை, இந்த வேலையை செய்யக்கூடிய அலுவலர்களுக்குமே பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. கேரளாவில் ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காரு, தமிழ்நாட்டில் ஒருத்தர் தற்கொலை முயற்சிக்காக போயிருக்காரு. இல்லை அதாங்க அந்த சிக்கல் இருக்குதுங்க. அதுதான் தான் ஊதியங்கள் எல்லாம் உயர்த்தியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அது மேசிவ் ஸ்கேலில் பண்ணும்போது இந்த சிக்கல் இருக்கும். குறிப்பாக வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு பெரிய பணிச்சுமை. அவங்க தான் அரசாங்கத்தோட நலத்திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்க. நான் முதல்வன் ஸ்கீமாக இருக்கட்டும், அல்லது வந்து தமிழ்நாடு அரசாங்கம் போடக்கூடிய எத்தனையோ நலத்திட்டங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறவங்க வருவாய்த்துறை அதிகாரிகள். இது தவிர இது மழைக்காலன்னும் போது எந்த நேரமும் வெள்ளம் வரலாம், அதையும் அவங்க தான் ஃபேஸ் பண்ணணும். அவங்க தான் அதில் வந்து முன்கள பணியாளர்கள். அவங்கள கொண்டு போய் நீங்கள் இதில் போடுறீங்க. அதை தாண்டி அங்கன்வாடி பணியாளர்கள், அதிகாரிகள் எல்லாம், ஆசிரியர்கள் எல்லாம் ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்ணாங்க, நல்ல வேலையை ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கிட்டாங்க. அந்த சுமை தாங்க அது, அதை பொறுத்துக்கிட்டு தாங்க ஆகணும். ஊதியங்களை உயர்த்தணும், இதை கடந்து தாங்க நம்ம வரணும். இதுக்குள்ளே போய் நீந்தி தான் வரணும். குறை சொல்லிட்டு இருக்கிறதால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஓகே சார், எதிர்க்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள் கூட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ்ஐஆரை ஃபில் பண்ணுங்கன்றதுக்கான பயிற்சிகள் கொடுக்குறாங்க. சமீபத்தில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய ஆலோசனை கூட்டம் போட்டு பயிற்சி கொடுத்தாரு. முதல்வர் ஸ்டாலின் அவர்களுமே இதை ஃபில் பண்ணுங்கள், நம்முடைய தோழர்கள் நம்முடைய தொண்டர்கள் போயிட்டு ஃபில் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் எதிர்க்கிறாங்க, ஒரு பக்கம் ஃபில் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்ல வராங்க மக்களுக்கு? இல்லை அது தவிர்க்க முடியாது. இப்போ திமுக சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கு, தெருவில் இறங்கி எஸ்ஐஆர் வேணான்றாங்க. ஆனால் எப்படி பயிற்சி கொடுக்குறாங்க, எப்படி இது ஃபார்மை ஃபில்அப் பண்ணணுன்னு வார் ரூம்னே ஒன்று வச்சுருக்காங்க அறிவாலயத்தில். அவங்க வழக்கறிஞர் குழு வச்சுருக்காங்க. அது தப்பு கிடையாது. ஒரு பக்கம் கொள்கை ரீதியாக இது இருக்கிறோம், ஆனால் இன்னொரு பக்கம் அதில் எஸ்ஐஆர் வேணான்னு சொல்கிறது வேறு, எஸ்ஐஆரை நான் புறக்கணி பண்ணுறது வேறு. புறக்கணிச்சா உனக்கு தான் நஷ்டம், உனக்கு ஓட்டு இருக்காது. நீங்கள் 1000 கருத்தை சொல்லிவிட்டு எலெக்ஷன் போலிங் டே அன்றைக்கி எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்து தெருவா சுற்றியும் உன் பேர் ஓட்டர் லிஸ்ட்டில் இல்லைனா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஜனாதிபதி நினச்சா கூட நீ ஓட்டு போட முடியாது. அப்போ உன்னோட முதல் வேலை இன்றைக்கி என்னன்னா ஓட்டர் லிஸ்ட்டில் உன் பேரை என்ஷூர் பண்ணிக்கிறது. தப்பு நடக்குதுங்க, எஸ்ஐஆர் தான் ப்ராப்ளம் தாங்க. ஆனால் வேறு என்ன வழி நமக்கு, அதை சொல்லுங்கள். எல்லா கட்சிகளும் அதான் செய்கிறாங்க, அதே தான் தாவேகாவும் செய்யுது. இதில் எந்த முரண்பாடும் நான் பார்க்கவில்லை. ஓகே, விஜய் அவர்கள் இன்னும் ஒரு படி மேலே போய் திமுக எஸ்ஐஆர் விவகாரத்தில் இந்த பிஎல்ஓஸை வச்சு ஹைஜாக் பண்ணுறாங்க எஸ்ஐஆர். அது ஓரளவு உண்மைங்க, அது ஓரளவு உண்மை. பிஎல்ஓஸை வச்சு அவங்க திமுக வந்து கட்சிக்காரர்கள் மாற்று கட்சிக்காரர்களில் ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து சேர்க்க விடாமல் பண்ணுறது, இருக்கிறவங்க பேர் அடிக்கிறது, இந்த வேலைலாம் நடக்குதுன்னு தான் நானும் கேள்விப்படுறேன். அதிமுக அதை இன்றைக்கி ஆர்ப்பாட்டமே அறிவிச்சிருக்காங்க. அதையும் மீறி தான் நீங்கள் வரணும். இது அதிமுக ஆட்சி காலத்திலேயே நடந்தது. 2014 இது நடந்தது, 16 நடந்தது, சின்ன லெவலில் நடந்தது, இப்போ கொஞ்சம் கூட நடக்குது. இது யார் ஆட்சியில் இருந்தாலும் நடக்கக்கூடிய வேலை தான். இதையும் சேர்த்து தான் நீ ஃபைட் பண்ணணும். இதுதான் அரசியல். விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அவங்க கவலைப்பட வேண்டியது அடுத்த 2 மாதத்துக்கு எஸ்ஐஆர். மற்றபடி வேறு எதை பற்றி அவங்க கவலைப்படக்கூடாது. தன்னுடைய நண்பர்கள் நண்பிகள்னு அவர் சொல்கிறார்ல விஜய், அவங்க பேரை எப்படியாவது வாக்காளர் பட்டியலில் சேர்க்கறது ஒன்று தான் தாவேகா நிர்வாகிகளுக்கு, தாவேகா தொண்டர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேலை. மற்ற வேலைலாம் ரெண்டாவது, மற்றெல்லாம் அப்புறம் பார்த்துக்கணும். ஏன்னா அதிகப்படியாக அதில் பாதிக்கப்பட போகிறது தாவேகா தான். ஏன்னா ஜென்ஸி புது சின்ன பசங்க, 18-20 வயசு பசங்க, 2005, 6, 7 பிறந்தோம், ஓட்டு கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடுறோம். ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடுறவங்க இன்னும் ஏகப்பட்ட குளறுபடி இருக்குது. ஆகவே ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடுறவங்களுக்கு ஃப்ரெஷ் ஃபார்ம்ஸை கொடுக்க மாட்டேன்றாங்க. அது எந்த அளவு உண்மை நமக்கு தெரியாது. ஏன்னா எஸ்ஐஆர் கொடுக்கும்போது ஃப்ரெஷ் ஃபார்ம்ஸ் கொடுக்க மாட்டாங்க, அது தனி ப்ராசஸ். ஆகவே இது அதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இதையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். எஸ்ஐஆர்னா நீங்கள் 1000 விமர்சனம் எஸ்ஐஆர் மேலே வச்சாலும் எஸ்ஐஆரை பயன்படுத்திக்கிட்டு தான் நீங்கள் அரசியல் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் கவலைப்பட வேண்டியது, தாவேகா கவலைப்பட வேண்டியது முழுக்க ஓட்டர் லிஸ்ட்டில் பேரை சேர்க்கணும், அவ்வளோ. ஓகே சார், இதை நம்ம பார்க்குறப்போ பீகாரில் பாஜக பண்ணுச்சுன்னு சொன்ன திமுக சொன்னாங்க அந்த மாதிரி. அந்த விஷயத்த வந்து திமுக தமிழ்நாட்டில் பண்ணுவாங்களா சார் அப்படிலாம்? எது இல்லை, பீகாரில் வாக்குகளை திருடிட்டாங்க, வாக்குகளை எடுத்து ஓட்டர் லிஸ்ட் போடும்போது தானே தெரியும் என்ன கந்தரகோலம் ஆகுது. யார் ஓட்டுமே நிரந்தரம் இல்லை, என் ஓட்டு நிரந்தரம் இல்லை, உங்கள் ஓட்டு நிரந்தரம் இல்லை. நான் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டேன், அது என்ன கதியாக போகுதுன்னு தெரியல. டிசம்பர் 9 ஃபஸ்ட்டு வரைவு வாக்காளர் பட்டியல் போடும்போது தான் நமக்கு தெரியும். இருந்ததுன்னா ஓகே, இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக போடணும், அவ்வளோதாங்க. ஓகே, இதுக்கு மேற்கொண்டு இதை போய் பெருசாக பேசிகிட்டு இருக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்லைங்க. ஓகே சார், பிடிக்குதோ பிடிக்கலையோ எஸ்ஐஆர் இங்கே இருக்குது. எஸ்ஐஆர் இஸ் கோயிங் டு ஸ்டே ஹியர். சுப்ரீம் கோர்ட் ஸ்டே பண்ணலை. ஓகே, எஸ்ஐஆர் ப்ராசஸ் நடந்தே தீரும். நீ அதுக்கு உன்னை தயார்படுத்திக்கிறது ஒன்று மட்டும்தான் உனக்கு இருக்க ஒரே ஆப்ஷன்.
ஓகே. வேற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கிறதால உனக்கு எந்த லாபமும் இல்லை. அப்படி இல்லைன்னா உனக்கு ஓட்டு வேணாம்னு சொல்லிட்டு போயிடு. தேர்தல் பாதை திருடல் பாதைன்னு அந்த காலத்தில் நக்சலைட்டுங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதனா ஒரு கோஷத்தை முன் வச்சுட்டு நகர்ந்து போயிடுங்க, பிரச்சனையே இல்லை. ஆனால் அன்னைக்கு வந்து போலிங் டே அன்னைக்கு வந்து கத்தக்கூடாது, கதறக்கூடாது, பொருளக்கூடாது, உருளக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, தலைகீழ் நீ நின்னாலும் குட்டிக்காரனா போட்டினாலும் நீ ஓட்டு போட முடியாது, ஓட்டர் லிஸ்ட்டில் உன் பேர் இல்லைனா. ஆமாம். நீ எல்லா டாக்குமெண்ட்டும் வச்சுருந்தாலும். ஆகவே நீங்கள் முதல்ல என்ஷூர் பண்ண வேண்டியது, குறிப்பாக தாவேக நண்பர்களுக்கு நான் சொல்ல வருது, தம்பிமார்களே தங்கைமார்களே, முதல்ல நீங்கள் போய் உங்கள் பேரை ஓட்டர் லிஸ்ட்டில் சேருங்க. அது ஒன்று தான் நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது. மற்றது எல்லா வேலையும் பின்னால் வைங்க. ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கான்செப்டும் நன்றி சார்.